ஆதி குணசேகரனோட மாஸ்டர் பிளான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு சக்திக்கு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரிய வரப்போகுதுங்க. இங்கே ஆதி குணசேகரன் எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும், நம்ம மேலே எந்த கேஸும் வந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பலவிதமான விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்காகவே வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க கிட்ட ரொம்பவே அன்பாக இருக்கிற மாதிரியும் எல்லாருமே மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொய்யாவே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே உண்மையே கிடையாது. ஈஸ்வரியுமே பாதி விஷயம் தெரிஞ்சு பாதி விஷயம் மறந்ததுனால அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கி அவளை வச்சுதான் இந்த ஜனனியை வந்து அடக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இப்போ ஆதி குணசேகரன் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து படுத்து கிடக்காருங்க. இது பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து இப்போ வந்து ஜனனி கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வந்து ஆதி குணசேகரன் தான் நினைச்ச விஷயத்தை எப்படியாவது சாதிச்சு ஆகணும், மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஆம்பளைங்களோட ஆதிக்கம் மட்டும்தான் இருக்கணும், பொம்பளைங்க எப்பயுமே வீட்டுக்குள்ளே அடங்கியே கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு ஆள். ஸோ இப்போயுமே வந்து அதுதான் நிரூபிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ண அந்த கேஸ்லேருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஜனனி இது எதுக்குமே ஒத்து வரவே மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளோ தூரம் போராடினாலும் சரி இந்த கேஸில் நான் வந்து அவனை சும்மா விட போகிறதே கிடையாது, அவனை ஜெயிலில் அனுப்புறது தான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு ஜனனி வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து நந்தினி ரேணுகா எல்லாருமே வந்து முன்னாடி சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்ல முடியும். ஈஸ்வரிக்கு சொல்லவே வேண்டாம், எதுவுமே தெரியாது, அதனால அவகிட்ட எந்த உண்மையுமே சொல்கிறது கிடையாது. இப்போதைக்கு முழு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது ஜனனி மட்டும்தாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து தன்னோட கர்ப்பத்தையும் அவங்க வந்து பொருட்படுத்தாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆதி குணசேகரன் இந்த மாதிரி ஒரு ட்ராமா போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு படுத்து கிடக்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வக்கீலை வந்து வீட்டுக்கு அனுப்பி இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க யாருமே பொம்பளைங்களை வந்து கொடுமைப்படுத்தலை, எல்லாருமே நல்ல முறையில் தான் எங்களை நடத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சைன் வாங்குங்க, அது எல்லார்கிட்டையுமே வாங்கிங்க, அதுதான் வந்து இந்த கேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு என்னை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான்லாம் வந்து போட்டு அந்த வக்கீலை வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த நேரம் பார்த்து ஜனனி வந்து ரொம்பவே ஓவர் டென்ஷன் ஆகுறது, சாடியாக சாப்பிடாம இருக்கிறது, இதனால் அவங்க பேபிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி அதுக்கப்புறம் சக்தி தர்ஷினி 3 பேருமே வந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா வந்து போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பேபி வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சம் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மட்டும் இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வச்சுறாங்க. அதுக்கப்புறம் நேராக அந்த விஷயத்தை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வக்கீலை போய் பார்க்குறாங்க. ஸோ டைரெக்டாக போயிட்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வக்கீல் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் வக்கீலும் சொல்கிறாங்க, ஆதி குணசேகரனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு படுத்துருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக வந்து இருக்கும். வீட்டில் உள்ளவங்களை ஏதாவது ஒன்று ஏமாற்றணும், இல்லை வேறு ஏதாவது பக்கமான பிளான் போடுறதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம். அதுவும் இப்போ கரெக்டாக இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் ஹியரிங் வந்து வரப்போகுது. இந்த டைமிங்கில் அவர் அங்கே போய் வந்து படுத்திருக்கிறதுனால கண்டிப்பாக இதை வச்சு கூட வந்து கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் இப்போதைக்கு வரவிடாமல் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுடைய வக்கீல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால ஜனனிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி மேடம் இது வந்து சாத்தியமாக இருக்கும், இதுக்கு தான் நம்ம ஆதாரம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அப்போ எப்படி வந்து நமக்கு இந்த கேஸை தள்ளி போடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை ஜனனி, என்னதான் இருந்தாலும் சரி, இப்போ குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தாலும் அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் அவங்க வந்து படுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் அவங்க சைட்லேருந்து அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் ஜட்ஜ் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் இருக்கும். இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வர சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி தள்ளி போட்டுட்டாங்க அப்படின்னா அது நமக்கு தான் வந்து ரொம்பவே பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா நம்ம எவ்வளவோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த கேஸாக நம்ம மறு விசாரணை பண்ணி இவ்வளோ சீக்கிரமாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆதி குணசேகரன் பண்ணுறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்ஷினியும் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வீட்டில் வந்து பார்கவி இருக்காங்க, நான் அவங்க கிட்ட வேணால் கால் பண்ணி என்னன்னு கேட்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கேளுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே தர்ஷினி பார்த்தீங்கன்னா பார்கவிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லு பார்கவி அப்படின்னு சொல்லு தர்ஷினி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பார்கவி, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆமாம் இப்போ என்ன ஆச்சு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சித்தி, இப்போ வந்து ஓகே தான், நல்லா இருக்காங்க, ஹெல்த்தியாக தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் இப்போ வந்து டேரெக்டாக வந்து இங்கே வக்கீல் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம், அங்கே வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கே வந்து ஆதி குணசேகரனுடைய வக்கீல்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எல்லா லேடிஸ்கிட்டேயுமே வந்து சைன் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற யாரையுமே வந்து எந்த ஆம்பளைங்களுமே தொந்தரவு பண்ணலை, எல்லாருமே அவங்க ஃப்ரீடமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒன்று ஃபைல் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. அதில் எல்லார்கிட்டையுமே சைன் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜனனிக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்ன இது, அவங்க எப்படி பண்ணாங்க, இத்தனை நாள் வரைக்குமே வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் இப்படி மாதிரி ஒரு சைன் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷினி கேட்குறா, என்ன பார்கவி சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா, எல்லாருமே சைன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் தர்ஷினி, எல்லாருமே சைன் பண்ணிட்டாங்க, இன்னமும் அந்த வக்கீல் நம்ம வீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நான் பார்த்துட்டு உனக்கு அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, நீ பார்த்துட்டு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தர்ஷினியும் காலை கட் பண்ணிடுறாங்க. உடனே அந்த வக்கீல் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தான், ஆதி குணசேகரன் வந்து அவரோட பிளானை வந்து பக்காவாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும், கண்டிப்பாக அவர் இந்த கேஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனனி வந்து கேட்குறாங்க, இது எப்படி மேடம் வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம தான் ஆதி குணசேகரன் மேலே வந்து கேஸ் போட்டு அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டில் கூட இல்லை, வீட்டிலே இல்லாமல் இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பிளான் பண்ணுறாரு அப்படின்னா நிச்சயமாக வந்து அவர் என்னென்னமோ வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி பயப்படுறாங்க. அதே மாதிரி தான் வக்கீல் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான் ஜனனி, ஒரு ஆள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் அவர் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஆட்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்கள வச்சு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் வீட்டு லேடிஸ் கூட சைன் போட்டுட்டாங்க, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது ஆதி குணசேகரனுக்கு பாசிட்டிவாக தான் வந்து முடியும். ஸோ நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும், அவருக்கு தேவையான ஆதாரங்களை நம்ம வந்து எடுத்தால் மட்டும்தான் நம்ம இந்த கேஸில் ஜெயிக்க முடியும், இல்லை அப்படின்னா இந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வக்கீலும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால ஜனனிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்களே, இவனை எப்படியாவது நம்ம ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இவன் வெளியில் வந்துடுவான் போல இருக்கே, இதை நம்ம ஒரு காலத்துக்கும் நடக்கவே விடக்கூடாது, வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த கேஸ்லேருந்து ஆதி குணசேகரன் வெளியில் வந்துருவாரா, இல்லை ஜனனி தான் நினச்ச மாதிரி தன்னோட போராட்டத்தோட கண்டினியூ பண்ணி எப்படியும் அவனை வந்து உள்ளத்துக்கே போட்டுருவாங்களா அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.